ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நான் என்ன ட்ரேட் போனேன்னு காட்டுறேன். இன்னைக்கு ஃபின்னிஃப்டி போனேன். ஃபின்னிஃப்டி காலையில இந்த அப் ட்ரெண்ட் போச்சு இல்லையா, இதை நான் பிடிக்கவே இல்லை. ஏன்னா லைன்ல இல்லை. நீங்களே பாருங்க, அந்த லைன் எதுவுமே தொடல. இது மட்டும் தொட்டு இருந்தது. கரெக்டா புட்டு ஒரு சிக்னல் கொடுத்துச்சு. ஆனா கால் பாத்தீங்கன்னா சிக்னல் கொடுக்கல. சரி, இவன் இங்க இந்த சப்போர்ட் தக்க வச்சுட்டான் இல்லையா. சப்போர்ட் பாத்தீங்கன்னா 23,550, ரெசிஸ்டன்ஸ் 23,850, மிட் பாயிண்ட் 23,700. இப்போ இங்க சப்போர்ட் கீழே இருக்கனால சப்போர்ட்டுக்கு உள்ள போகுமா இல்ல சப்போர்ட் கீழே வருமான்றது தெரியல. லைனா இருந்திருந்தது, தொட்டிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு நான் எடுத்திருப்பேன். இது இங்க நடுவுல இருக்கனால எனக்கு அந்த ஒரு குழப்பம் வந்துருச்சு. அதனால சரி விட்டுட்டேன், அந்த கால் என்ட்ரி பிடிக்கல. சரி உள்ள போச்சு. உள்ள போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் போச்சு பாத்தீங்களா, அந்த மிட் பாயிண்ட் 23,700. அங்க போனோன்னா இங்க ரிஜெக்ட் கொடுத்ததில்ல. அதனால நான் என்ன பண்ணேன், இங்க கால் சார்ட்டும் லைன்ல ரிஜெக்ஷன் கிடைக்குது. இவனும் புட்டும் பாத்தீங்கன்னா இங்க லைன் வந்திருக்கான். அப்ப அவன் இங்க இருந்து சப்போர்ட் எடுப்பான், இவன் மறுபடியும் லைனு கீழே வருவான் அப்படின்ற கணக்கு பண்ணி நான் போனேன். 140 என்ட்ரி போனேன், 130 ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். அது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த லைனுக்கு மேல போச்சு பாத்தீங்களா. இங்க மார்க்கெட் ஒன்றும் அந்த அளவுக்கு போல, ஆனா பிரீமியம் மட்டும் கொஞ்சம் மேல ஏறிச்சு இந்த லைனுக்கு மேல. அப்போ இது இந்த லைனு கீழே வரவும் எனக்கு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இட்டு. நான் 10 பாயிண்ட் போட்டிருந்தேன், அது 12 பாயிண்ட் வரைக்கும் வந்துச்சு. 128 வரைக்கும் வந்திருந்தது. நான் 130 ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன், அது அடிச்சிருச்சு. அதனால நான் ரீஎன்ட்ரி மறுபடியும் போச்சு. நான் மறுபடியும் ரீஎன்ட்ரிலாம் எடுக்கல. எனக்கு ஏதோ இது கொஞ்சம் உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா லைனே ஒன்றும் கரெக்டா அமையலையே அப்படின்ற மாதிரி எனக்கு ரெண்டாவது என்ட்ரி நான் போல. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், சரி இது வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, சரி மிட் கேப் எக்ஸ்பீரி ஆச்சு இன்னைக்கு, அதுல ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம கணக்குல அதுக்கு லைன் போட்டு நான் போய் பார்த்தேன். பார்த்தா கால் ஆப்ஷன் என்ட்ரிக்கு நம்ம லைன்ல அவ்வளோ அக்யூட்டா அது அங்க இருந்து கிளம்பி சூப்பரா போயிருந்தது. 400 பாயிண்ட் இன்னைக்கு ஏறி இருந்தான் லோல இருந்து. அப்புறம் அந்த 400 பாயிண்ட் ஏறினோடனே பார்த்தேன், ரிவர்சல் எதுவும் சரியா அமையல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல ரெசிஸ்டன்ஸ் 480 கிட்ட அது போகவும் எனக்கு கால் சார்ட் ரிவர்சல் காட்டுச்சு. புட்டு சார்ட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா சப்போர்ட்ல இருந்தான். அதனால நான் என்ன பண்ணேன், 12,450 புட்டு எடுத்தேன் கடைசி நேரத்துல, ஒரு 2.25 போல. அதுல ஒரு மொமெண்டம் கிடைச்சது. அப்புறம் அதுல ப்ராஃபிட் பண்ணி இந்த லாஸ் ரெக்கவர் ஆச்சு. இன்னைக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட என்ட்ரியா இருந்தது. சரி வாங்க நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் பார்ப்போம். நிப்டிக்கு சப்போர்ட் 24,350, ரெசிஸ்டன்ஸ் 24,650, மிட் பாயிண்ட் 24,500. 24,650 மேல போச்சுன்னா மார்க்கெட் 24,850 ஃபர்ஸ்ட் லெவலு, செகண்ட் லெவல் 25,013. 24,350 கீழே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் 24,181, செகண்ட் லெவல் 23,963. நான் 2 லெவல் தான் கொடுத்துருக்கேன். இதுவே கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. நாளைக்கு பட்ஜெட் டேன்றனால கொஞ்சம் மார்க்கெட் மேல கீழே போகலாம் இல்லையா. அதனால நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு 3 இண்டெக்ஸ்க்குமே மேல கீழே லெவல்ஸ் கொடுத்துடலாம்னு கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் 51,900, ரெசிஸ்டன்ஸ் 52,500, மிட் பாயிண்ட் 52,200. 52,500க்கு மேல போச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 52,919, ரெண்டாவது லெவல் 53,424. 51,900 கீழே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் 51,453, செகண்ட் லெவல் 50,884. அடுத்து ஃபினிட்டி பார்ப்போம். ஃபினிட்டி நாளைக்கு எக்ஸ்பைரி, கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஃபினிட்டி சப்போர்ட் 23,450, ரெசிஸ்டன்ஸ் 23,750, மிட் பாயிண்ட் 23,600. 23,750க்கு மேல போச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 23,903, செகண்ட் லெவல் 24,102. 23,450 கீழே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 23,281, செகண்ட் லெவல் 23,057. இதான் ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ஸ். நாளைக்கு பட்ஜெட் டேன்றனால எல்லாரோட எதிர்பார்ப்பும் நல்ல பிக் மூவ்மெண்டா இருக்குன்றது தான்.
என்ன நியூஸா இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு ட்ரெண்டா இருந்தாலும் நம்ம கணக்குக்குள்ளதான் அது அமையும். அதனால அந்த கணக்கை பார்த்து ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த இந்த பிரைஸ் சார்ட்ல போடுறோம் இல்லையா இந்த லைனு, இதெல்லாம் வந்து நீங்களும் கத்துக்கணும், எனக்கு இந்த மாதிரி கணக்கு வேணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த இந்த க்ளோஸ் பிரைஸ் எடுக்கிறோம் பாத்தீங்களா, இதுல வந்து அந்த விலை நான் சொன்னல டேபிள்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த க்ளோஸ் பிரைஸே இருக்காது. நீங்க செக் பண்ணி வேணா பாருங்க. இந்த ப்ரீவியஸோட க்ளோஸ் பிரைஸே வந்து இருக்காது அந்த சார்ட்ல. நான் வந்து சார்ட்ல உள்ளதுல இருந்தா நான் ஒரு கணக்கு பண்ணி அதை எடுக்கிறேன், அதுதான் இருக்கும் இதுல. அது அந்த லைனுக்கு தான் எனக்கு கரெக்டா இருக்க மாதிரி எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு அந்த லைன். அதனால நான் அதை வச்சுதான் போட்டுட்டு இருக்கேன். நல்லாவும் இருக்கு. என்கிட்ட இதை கத்துக்கிறவங்களும் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் ஃபீட்பேக் வருது. உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.